மகாநதி சீரியல் நாயகன பரமா பார்த்தீங்கன்னா பசுபதி நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அதே மாதிரி பசுபதியை நடந்துக்கிறாங்க. பசுபதி கல்யாணோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட மிரட்டி எழுதி வாங்கின பத்திரத்தை அவங்க முன்னாடி எல்லாத்தையும் கிழிச்சு போடுறாங்க. அடுத்து வீட்டோடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து கல்யாணி கிட்ட விஜய் கொடுக்க சொல்றாங்க. பசுபதியும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கல்யாணி கிட்ட கொடுக்குறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. ஒரு பக்கம் காவேரி, நீ எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திருப்ப, எங்க அப்பா கஷ்டப்பட்டு எழுதின வீட்டை எங்கிட்ட இருந்து அபகரிக்க பாத்தியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பசுபதி கண்ணத்திலே அரைஞ்சுறாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக்கா ஆறாங்க. பசுபதி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அடுத்து காவேரி பசுபதியை மிரட்டி அனுப்புறாங்க. இதுக்கப்புறமும் எங்க விஷயத்துல தலையிட்டுனா அடுத்து நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நாங்க போடுற உயிர் பிச்சையை நினைச்சுக்கோ, இதோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்க மரியாதை ஊர் போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணி, எதுக்கடி அந்த ஆளுகிட்ட போயிட்டு நீ இது மாதிரிலாம் நடந்துகிட்ட, இதை பார்த்தோன்னே நாங்களே எல்லாருமே பயந்துட்டோம், கண்டிப்பா இதுக்கப்புறம் பசுபதி அமைதியா இருப்பான்னு நினைக்கிறியா, இனிமேல் தாண்டி அவன் இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட வம்புகளுக்கு அப்புறம் தாண்டி அவன் இன்னும் பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுடைய அம்மா காவேரியை பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு பக்கம் விஜய் ராகவ பசுபதி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து விஜயகுமாரன் நிவின் 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. கல்யாணி விஜய் எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின சொத்து எங்கள்கிட்ட போயிடுச்சுன்னு நினைச்சப்பா, ஆனா உங்களால மறுபடியும் அந்த வீடு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த பசுபதி நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா, அவன் கண்டிப்பா அடங்கி போக மாட்டான், இதுக்கப்புறம் தான் அவன் பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது, எதுக்குப்பா இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா விஜயோ எது நடந்தாலும் இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து பசுபதி ராகவும் பயங்கரமா பிளான் பண்றாங்க. என்னையா அடிச்சுட்டாளா அவ, இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது, போனா போதுன்னு எல்லாரையும் உயிரோட விட்டேன், இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துடைய அழிவு நம்ம கையில தான் சொல்லிட்டு பசுபதி பயங்கரமா பிளான் பண்றாங்க. பசுபதி காவேரி கன்சுவா இருக்கிற விஷயம் கேள்விப்படுறாங்க. அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் போதும், அந்த குழந்தைய அழிச்சுட்டு அந்த குடும்பமே ஆடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.